இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம். அதையும் தாண்டி உங்களுடைய நிதி சுதந்திரத்தை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி சிறந்த எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க வந்து பர்சனல் ஃபினான்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதன் மூலமா நீங்க வந்து சிறந்த முறையில உங்க பணத்தை முதலீடு பண்ணி நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்க முடியும். நீங்க வந்து இப்பதான் படிச்சு முடிச்சு புதுசா வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் வேலைக்கு போயிட்டு என்னோட குடும்பத்தை என்னோட பசங்களையும் பாத்துக்கிறேன், நான் தான் ஃபேமிலி பட்ஜெட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா பர்சனல் ஃபினான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது இப்ப காலத்தின் கட்டாயமா இருக்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அன்றாட வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாவே வந்து ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து நம்ம பணத்தை பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவோம். சேமிச்சு வைப்போம். அதே மாதிரி நகைகள் வாங்கி நகை சீட்டு போடுவோம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து சிறந்த முறையில தான் நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு வரோம், சேமிப்பும் பண்ணிட்டு வரோம். இதை இன்னும் சிறப்பான முறைகள்ல நீங்க பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய எதிர்காலம் இன்னும் வளமா இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோக்களை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பார்க்க இருக்கோம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அடிப்படையான விஷயம். நீங்க பணத்தை சேமிக்கணும் அப்படின்னாவே முதல்ல வந்து உங்களுடைய வருமானம் எவ்வளோ, அதுல எவ்வளவு செலவாகுது, உங்களால எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுது, அந்த பணத்துல எவ்வளவு உங்களால சேமிப்பு அல்லது முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 10 வருஷத்துக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் உங்களால சேர்க்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு ப்ராப்பர் திட்டமிடல் இருக்கணும் இல்லையா? ஸோ பொதுவாகவே உலகம் முழுக்கவே வந்து நீங்க யார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட சம்பளம் இவ்வளவு இருக்கு, இதுல நான் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எல்லாருமே ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்க 50-30-20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சம்பளத்தை வந்து 3 பகுதிகளா பிரிக்கணும். 50%, 30%, 20%. இதுல இந்த 50% இருக்கு தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சம்பளம் வந்து 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுல 25,000 ரூபாய் வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு போயிடும். வீட்டு வாடகை, போக்குவரத்து செலவு, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், கரண்ட் பில்லு, சிலிண்டர் எடுக்கிறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய செலவுகளுக்கு உங்களுடைய 50,000 ரூபாய் சம்பளத்துல 25,000 நீங்க கண்டிப்பா ஒதுக்கிடணும். மீதம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகையை வந்து 30%, 20% பிரிச்சிடணும். 30%னாக்க உங்களுடைய சேலரியில 15,000. இந்த 15,000 ரூபாய் தொகை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலைகள்ல இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து லைஃப்ல வந்து பணம் சேமிக்கணுன்றதுக்காக ரொம்ப சிக்கனமா கஞ்சத்தனமா இருந்து நம்மளை நாமளே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க கூடாது. ஸோ உங்களுடைய சம்பளத்துல 30% வந்து நீங்க வெளியில போறது, வாரத்துக்கு ஒரு முறையில மந்த்லி ஒன்ஸ் ஃபேமிலியோட வெளியில போறது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றது, இல்லை ஒரு சினிமாக்கு போறது, ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஒதுக்கீடு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா நீங்க சம்பாரிச்ச பணத்தை வந்து அதுல நீங்க கொஞ்சம் இப்ப இருக்கிற லைஃப்ல அனுபவிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய சம்பளத்துல 30% வந்து கண்டிப்பா இந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து நீங்க வச்சுக்கோங்க. அடுத்ததா 20%. நம்ம 50,000 சம்பளத்துல வந்து 25,000 வந்து நம்ம அடிப்படை தேவைகளுக்கு ஒதுக்கிட்டோம். 15,000 வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்கிட்டோம். மீதி இருக்கக்கூடியது 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாயை வந்து நம்ம வருங்கால தேவைகளுக்கான சேமிப்பாகவோ அல்லது முதலீடாகவோ மாத்தணும். இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எஃப்டி மாதிரி ஆர்டி மாதிரி போட்டு வைக்கலாம், இல்லைனாக்க எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க இந்த பணத்தை வந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். இல்லை நீங்க உங்க கடன் ஆல்ரெடி நீங்க ஒரு இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்க அதுக்கான ஒரு தொகையாகவும் இதை வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்பளத்தை வந்து 50-30-20ன்ற முறையில நீங்க பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணும்போது
நீங்க வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் சரியான அளவு பணத்த ஒதுக்கீடு பண்ணிடுவீங்க. என்டர்டெயின்மென்ட்க்கும் ஒரு காசு இருக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கும் உங்களால சேமிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா. இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாதே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாக்க, அது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான ஃபார்முலா தான். இப்ப நீங்க உங்க செலவினங்கள்ல இந்த ஃபார்முலாக்குள்ள பொருத்தி பாருங்க. ஒருவேளை உங்களுடைய அடிப்படை செலவு வந்து உங்களுக்கு 50% மேல இருக்கு அப்படின்னாக்க, முடிஞ்ச வரைக்கும் அது 50%க்குள்ள கொண்டு வர பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க, நீங்க வந்து உங்களுடைய என்டர்டெயின்மென்ட் செலவ கொஞ்சம் குறைச்சுக்கலாம். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் சேவிங்ஸ்க்கான பணத்த வந்து குறைக்காதீங்க. ஒருவேளை இப்போ உங்களுடைய சேவிங்ஸ் வெறும் 5% தான் இருக்கு அப்படின்னாக்க, உடனே நீங்க 10க்கு மாறணும்னு நான் சொல்லல. அது வந்து நீங்க படிப்படியா அதிகரிக்கலாம். ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க. 6 மாசம் இல்ல 1 வருஷம் அப்படின்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கிட்டு, இந்த முறையில நீங்க திட்டமிட்டு உங்க சம்பளத்த செலவு பண்ணீங்க அப்படின்னாக்க, நிச்சயமா நீங்க வந்து வாங்குன சம்பளத்துல உங்களுடைய இந்த காலத்திலேயே அனுபவிக்க முடியும். எதிர்காலத்துக்காகவும் சேமிக்கவும் முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன மாதிரியான பட்ஜெட் லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க? என்னென்ன ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.